அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சகரியா 13:1. கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே இவ்விதமாக சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவை குறித்து கூறியிருக்கிறார். எவ்விதமாக ஒரு சாதாரணமான நீரூற்று சரீர அழுக்கை நீக்கி விடுகிறதோ அவ்விதமாகவே கிறிஸ்து தாமே நமக்காக திறக்கப்பட்ட ஊற்றாகி தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நமது பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி நமது ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரித்தபோது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசுவோடு கூட அறையப்பட்ட கள்வரின் கால் எலும்புகளை சேவகர் வந்து முறிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதென்று கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். யோவான் 19:33-37 வரை. இயேசு கிறிஸ்துதான் திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று. அது தாவீதின் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, எருசலேமின் குடிகளுக்கும் உலகத்தார் யாவருக்கும் என்று திறக்கப்பட்டது. பாவ அழுக்கு போக வேறு வழி இல்லை. தாகம் தீர்க்கப்பட வேறு வழி இல்லை. ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தினம் தினம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேறு வழியே இல்லை. திறக்கப்பட்ட ஊற்றண்டை வா, கழுவப்படு, தாகம் தீர்க்கப்படு. பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் திறந்து கொடுத்த ஜீவ ஊற்றிற்காக உமக்கு நன்றி. என்னையும் உமது இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும், ஆசீர்வதியும். ஆமேன்.